அனைவருக்கும் வணக்கம். நான் தொழில்குரு. இப்போ ஸ்பார்க் ரெடீம் அப்படிங்கிற பேபேக் ஆப் பத்தி பார்க்க போறோம். இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல ஒரு எவாலுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கிற ஸ்பார்க் ரெடீம் ஆப். இதனுடைய பூர்வீகம் அது யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பார்க் டயல் ஆன்லைன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது பியூரா ஆண்ட்ராய்டு மொபைல் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதுல 3 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான வைட்டல் ரோல் பிளே பண்றாங்க. ஒன்று பிஸ்னஸ் பார்ட்னர், 2வது டிஜிட்டல் மார்க், 3வது வெண்டார். இந்த 3 பேர் இருந்தா மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம் ரன் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிஹைண்ட் த ஸ்கிரீன் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய சிஎம்டி ஃபவுண்டர் மிஸ்டர் விஜயகுமார். அவருடைய விஷன் அப்படிங்கிறது 18,000 ஆண்டர்பிரினர்ஸை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான். இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஜூன் 2017 ஸ்டார்ட் பண்ணப்பட்டு இந்த ஆப் ஆனது ஜனவரி 2021 லான்ச் ஆயிருக்கு. இதில் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஷேர் அப்படிங்கிறது 10 lakhs போட்டு பண்ணியிருக்காங்க. தேவையான சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிக்கு இருக்கு. அடுத்தது இந்த ஸ்பார்க் ரெடீம் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முதல்லயே, கஸ்டமரு வெண்டாரு இதுக்கு இடையில இருக்கக்கூடியது தான் ஸ்பார்க் ரெடீம் அப்படின்னு. அப்போ கஸ்டமருடைய எதிர்பார்ப்பு என்னது, வெண்டாரனுடைய எதிர்பார்ப்பு என்னது? கஸ்டமருடைய எதிர்பார்ப்பு என்னது? பெஸ்ட் ஆஃபரு, டிஸ்கவுண்ட், பெஸ்ட் குவாலிட்டி இருக்கணும். அது நியர்பை ஸ்டோர்ல கிடைக்கணும். அந்த எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸ் தரணும். அதுல ஒரு லாயல்ட்டி இருந்தது அப்படின்னு சொன்னா பெட்டரா இருக்கும். லாயல்ட்டி ப்ரோக்ராம் அது நமக்கு இருக்கு. வெண்டர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா சேல்ஸ் நடக்கணும், புதுசா கஸ்டமர் நமக்கு கிடைக்கணும், பார்கென் பண்ணக்கூடாது, நம்ம மட்டும் பார்கென் எதுவும் பண்ணக்கூடாது, காம்படிட்டிவா இருக்கணும். அதே போல பெஸ்ட் ஷாப் அப்படிங்கிற பேர் இருக்கணும். அப்போ இந்த இடைப்பட்ட இதுல ஸ்பார்க் ரெடீம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கனெக்ட் ஆகுது. அந்த பிளாட்ஃபார்ம்ல ஸ்பார்க் ரெடீம்க்குன்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம்ல இருக்கிறவங்க தான் சேனல் பார்ட்னரு, டிஜிட்டல் மார்க் ஓனரு, கிரவுன் மெம்பர். இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. அது என்ன ரோல் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப கஸ்டமருக்கு உண்டான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா கஸ்டமருமே இந்த ரெகுலரான எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது கிராசரி, ரெஸ்டாரண்ட் போறது, டாய்ஸ் வாங்குறது, ஸ்டேஷனரி, டிராவல்ஸ், ஜிம் அண்ட் ஃபிட்னஸ், சலூன் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், கிளாத்திங், பேபி கேர், என்டர்டைன்மெண்ட், மெடிஷன், இந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸ்பென்சஸை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்றாங்க? அதாவது லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ், அக்கேஷனல் எக்ஸ்பென்சஸ், ஏர்னிங் எக்ஸ்பென்சஸ். இந்த கேட்டகரியில பண்ணும் பொழுது இந்த ரெகுலரான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நமக்கு ஒரு ரெவென்யூவை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்ப்போம். அப்படி பண்ணும் பொழுது ஒரு பிராண்டட் ஸ்டோரா இருந்ததுன்னா 5% இருந்து 54% பேபேக் வரைக்கும் கிடைக்கும். நியர்பை ஸ்டோரா இருந்ததுன்னா 18% இருந்து 72% வரைக்கும் கிடைக்கும். இன்சூரன்ஸ் அப்படிங்கும்பொழுது 9% இருந்து 36% வரைக்கும் பேபேக் கிடைக்கும். யூட்டிலிட்டி பில்ஸ் அப்படின்னா 5%. பெட்ரோல் பில்லா இருந்தது சொன்னா நீங்க பெட்ரோல் யூஸ் பண்ற பெட்ரோல் பில்லை ஜஸ்ட் அப்லோட் பண்ணா போதும். அதுக்கு கிரைட்டேரியா வச்சிருக்காங்க. அதன்படி 2% ஸ்பார்க் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைக்கும். அப்படி 150க்கும் மேற்பட்ட பிராண்டட் ஸ்டோர்ஸ் இருக்கு. அதே போல நம்மளுடைய உள்ளூர் கடைங்க 2500 கடைக்கு மேல இருக்கு. இதுல அஃபிலியேட்டட் பிராண்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது 210 கடைங்களுக்கு மேல இருக்கு. இப்போ ஓவராலா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 18,000 கோடி ப்ராடக்ட்ஸும் சர்வீஸும் இந்த ஆப்புக்குள்ள இருக்கு. சம் ஆஃப் த பிராண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உள்ள பாத்தீங்கன்னா ஜுவல்லரிஸ்ல கல்யாண், ஜாயல் காசு, ரிலையன்ஸ் ஸ்மார்ட், காஃபி டே, மெக்டொனால்ட்ஸ், டொமினோஸ், பிக் பாஸ்கெட், ஸ்பார், கேஎஃப்சி, பார்பிக்யூ நேஷன், ஸ்டார்பக்ஸ், பாட்டா, இந்த மாதிரியான ஸ்விக்கி. இதெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ள இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நீங்க பிக் பாஸ்கெட் யூஸ் பண்ணலாம், ஸ்விக்கி யூஸ் பண்ணலாம், கேஎஃப்சி யூஸ் பண்ணலாம், பிராண்டட் ஷர்ட்ஸ், அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் போகலாம். சினிமா வேணும்னு சொல்லி சொன்னா பிவிஆர், புக் மை ஷோல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும், புக் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நமக்கு வவுச்சர் ஆஸ்பெக்ட்ல கிடைக்கும். அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தனியா கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் நியர்பை ஸ்டோர்ஸ் அப்படிங்கும்போது எதெல்லாம் நியர்பை ஸ்டோர்ஸா உள்ளுக்குள்ள இருக்கு ஏற்கனவே. இது நம்மளுடைய அன்றாட லைஃப்ல தேவைப்படுற ஒரு விஷயம். அப்படிங்கும் பொழுது
ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, மீட் ஷாப்பு, கிராசரி ஐட்டம்ஸு, மெடிஷனு, எலக்ட்ரானிக்ஸு, அப்பரல்ஸு, சலூன் அண்ட் ஸ்பா, ஸ்வீட் அண்ட் பெவரேஜஸ், ஃப்ரூட்ஸ், ஃபர்னிச்சர் ஷாப்பு, ஜிம்மு, ஜுவல்லரி ஷாப்பு, மொபைல் ஷாப், ஸ்போர்ட்ஸ் ஷாப்பு, ரெஸ்டாரண்ட்ஸ். இது மட்டுமா அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கு. அது எல்லாமே நீங்க ஆப் உள்ள போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி பேபேக் தருது அப்படிங்கிறது இங்க பார்க்கணும். சிஆர்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் நீங்க முக்கியமா மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம். எந்த பிசினஸுமே கமிஷன் இல்லாம நடக்கல, கரெக்டுங்களா? இந்த கமிஷன், அதாவது ப்ராஃபிட் இல்லாம எந்த பிசினஸுமே நடக்கல. அந்த ப்ராஃபிட்டை இங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு ஸ்பார்க் ரெடீம்க்கு அவங்க தராங்க. யாரு? வெண்டர். வெண்டர் என்ன பண்றாங்கன்னா ஒரு பேபேக் சிஸ்டம் உள்ளார வரணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு 5% அவர் தராரு அப்படின்னா அந்த வாங்கி ஸ்பார்க் ரெடீம் 18% பேபேக் தருது. அதே போல 10% சிஆர்சி வாங்குறாங்கன்னா அதுக்கு 36%, 15% இருந்ததுன்னா 54%, 20 இருந்ததுன்னா 25, இந்த மாதிரி இருக்கு. சிஆர்சி அப்படின்னா இந்த தெளிவு இந்த லெவலுக்கு இப்ப போதும். அப்போ ஒரு கஸ்டமருக்கு அந்த சிஆர்சியில இருந்து, அதாவது கம்பெனிக்கு ஒரு வெண்டார் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ்ல இருந்து 3.6 மடங்கு பேபேக்கை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போய் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டோர்ஸ் உங்களுக்கு தெரியும். அது பக்கத்திலேயே இத்தனை பர்சன்டேஜ் பேபேக் அப்படின்னு இருக்கும். அந்த கடைக்கு நீங்க போயிட்டு ஒரு 100 ரூபாய் செலவு பண்றீங்க, 54% கடைக்கு போய் 100 ரூபாய் செலவு பண்றீங்கன்னா 54 ரூபா உங்களுக்கு யூபாஸ் வேலெட்ல வரும். இந்த யூபாஸ் வேலெட்டுங்கிறது உங்களுடைய ஆப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு மேல 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூபாஸ்ன்னு இருக்கும். அதுல போனீங்கன்னா நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த வேல்யூ பேஸ் பண்ணி யூபாஸ் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகுது. ஜெனரேட் ஆகும்போது ஓவரால் சேல்ஸ் நடக்கிறதுல இருந்து கம்பெனிக்கு வந்துட்டு நம்ம கஸ்டமருக்கு காசு தராங்க. ஓகே, இந்த யூபாஸ் ஃப்ளோ, இந்த யூபாஸ் ஃப்ளோ எப்படி வந்து வேலை செய்யுது? உதாரணத்துக்கு நீங்க 3000 ரூபாய் மாசத்துக்கு செலவு பண்ணுனா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது 1000 ரூபாய் 18% இருக்க கடையில போய் செலவு பண்றீங்கன்னா 150 ரூபாய். அதே போல 36% இருக்க கடையில 1000 ரூபாய் செலவு பண்றீங்க, 54% இருக்க கடையில் போயிட்டு 1000 ரூபாய் செலவு பண்றீங்க. அப்போ 18% இருக்க கடையில போய் செலவு பண்ணும்போது 180 ரூபாய் கிடைக்குது. 36% இருக்கும் பொழுது 360 ரூபாய் கிடைக்குது. 54% இருக்க கடையில போய் செலவு பண்ணும்போது அதாவது 540 ரூபாய் கிடைக்குது. டோட்டலா கூட்டும் போது 1080. நம்மகிட்ட 2 பாஸ் வேல்யூ இருக்கு, 2000 ஒன்று இருக்கு, 1000 இருக்கு. நீங்க 1000 செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 3000 ரூபாய் ப்ராப்பரா திட்டமிட்டு நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஒரு பாஸ் ஜெனரேட் ஆயிடும். அப்போ அந்த 1000 ரூபாய் போக ரிமைனிங் இருக்கிற 80 ரூபாங்கிறது நெக்ஸ்ட் பாஸுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். இந்த பேமெண்ட் வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்டான ப்ராஃபிட் ஷேரிங் சர்க்கிள் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல கொடுக்குறாங்க. இப்போ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? எக்ஸாம்பிள், 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதுல 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னா அந்த இது வந்து 10 லட்சம் ரூபாய். சிஆர்சி 10% அப்படின்னு சொல்லும் போது 1 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய். இதோட யூபாஸ் வேல்யூ 30% அப்படின்னு சொல்லும் போது 30 லட்சம் ரூபாய். அப்ப டோட்டல் யூபாஸ் 10,000 இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனிக்கு வந்த ப்ராஃபிட் 30 லட்சம் டிவைடட் பை 10,000. 10,000 பேர் எலிஜிபிலிட்டி ஆயிருக்காங்க அப்படின்னா யூபாஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு? 300 ரூபாய். இது பியூரா வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல நடக்கக்கூடிய சேல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு. இது ஒரு ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெளிவா புரியாது, நீங்க திரும்ப என்கிட்ட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க வந்து ஏற்கனவே நடந்த ஒரு உதாரணம் தான் இங்க இருக்கு. இதுல ஒருத்தர் என்ன பண்றாரு, 10 மாசத்துக்கு மாசம் 2000 ரூபாய் பாஸ் ஜெனரேட் பண்ணிட்டே வர்றாரு. ஒவ்வொரு மாசமும் அவர் ஜெனரேட் பண்ற பாஸுக்கு சேல்ஸ் வேல்யூல இருந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டே வராங்க. ஸோ உதாரணத்துக்கு முதல் மாசம் 100 ரூபாய் கொடுக்குறாங்க, 2வது மாசம் 2 பாஸ் 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டாரு, 2000 ரூபாய் யூ பாஸ் வாங்கியிருக்காரு, திரும்ப 100 கிடைக்குது. அப்படி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த யூபாஸ்னுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான இன்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த சார்ட்டை வந்துட்டு நான் அப்புறமேல உங்களுக்கு ஷேர் பண்றேன், பாருங்க.
அப்ப 20 மாசத்துல அந்த 2000 ரூபாய்க்கு உண்டான யூபாஸ் முழுமையா கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கும். 2000 ரூபாய் அப்படிங்கிறத பிரிச்சு 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 கொடுப்பாங்க கம்பெனியினுடைய ப்ராஃபிட் ஷேரிங் சர்க்கிள் இருந்து. அந்த கால்குலேஷன் எப்படி பண்றதுங்கிறத நம்ம முன்ன ஸ்லைட்ல பார்த்தோம். இப்போ ஒருத்தவங்க நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா என்ன பெனிஃபிட்? இதுல மொத்தம் 3 டீம் அப்படின்னு இருக்கு. 3 டீம்ங்கிறது யாரு? நாம நேரடியா ரெக்கமெண்ட் பண்றவங்க ரிலையபிள். அந்த ரிலையபிள் வேற யாரையாவது பண்ணாருன்னா அவர் நெய்பர். அந்த நெய்பர் வேற யாராவது பண்ணா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட். யாருக்கு? நம்ம இடத்துல இருந்து இதை பாத்தீங்கன்னா இப்போ உங்க ரிலையபிள் டீம்ல இருக்கிறவருக்கு நெய்பர் டீம் அப்படிங்கிற ரிலையபிள் டீமா இருப்பார். உங்க நெய்பர் டீம்ல இருக்கிறவங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் டீம்ங்கிறவங்க ரிலையபிள் டீமா இருப்பாங்க. அப்போ மொத்தமே 3 டீம் தான் இந்த இடத்துல இருக்கு. அவங்களுக்கு உண்டான இது பார்க்கலாம். இப்போ ஏபிசின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏவை ரெஃபர் பண்றீங்க. அவரு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தொகையில இருந்தும் கம்பெனிக்கு வரக்கூடிய சிஆர்சியில இருந்து 12% உங்களுக்கு வரும். அதே போல நெய்பர் டீம்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா 5%, காம்ப்ளிமெண்ட் டீம்னா 2.5%. அப்போ டோட்டலா கம்பெனி அதனுடைய ப்ராஃபிட்டை 20% எடுத்து வைக்குது. இந்த கால்குலேஷன் நீங்க அப்புறமேல் கேளுங்க, உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல பிரான்சைஸ் மாடல் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பிரான்சைஸ் மாடல் அப்படிங்கிறது சேனல் பார்ட்னர், டிஜிட்டல் மார்ட் சிஇஓ, கிரவுன் மெம்பர் அப்படிங்கிறது. ஒவ்வொரு கஸ்டமரும் ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது 27 ரூபாய் உங்களுக்கு உண்டான போனஸ் கிடைச்சிடும். அது இல்லாம அவர் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா யாருக்கு கிடைச்சிடும்? கஸ்டமருக்கு கிடைக்கும் 27 ரூபாய் டவுன்லோட் பண்ணின உடனே. உங்களுக்கு அவரு பர்ச்சேஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமேல உங்களுக்கு 27 ரூபாய் கிடைக்கும். இது கம்பெனியுடைய ப்ரொமோஷனுக்காக வச்சிருக்கிறது. பர்மனண்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அதனால ப்ரோக்ராம் இருக்கிற வரைக்கும் இதை என்ஜாய் பண்ணிக்கலாம். டவுன்லோட் இன்கம் அப்படிங்கிற ஸ்கிரீன்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் அக்குமுலேட் ஆகும். அது இதுதான். இப்போ உதாரணத்துக்கு 500 பேர் இருக்காங்க. 500 பேரை ஆவரேஜா மாசம் 10,000 செலவு பண்றாங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு ரிலையபிள் இன்கம், அதாவது கமிஷன் வருது இல்லையா, சிஆர்சி, அதுல 12%னா 500 பேர் 10,000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா உங்களுக்கு 62,500 ரூபாய். அங்க உங்களுடைய நியர்பை ஸ்டோர்ல இருந்து மட்டும். நியர்பை ஸ்டோருங்கிறது நம்ம ஏற்கனவே லிஸ்ட் பார்த்துட்டோம். உங்களுக்கு தனியாக நான் ஒரு 10 அமைச்சிருக்கேன். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே நியர்பை ஸ்டோர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிராண்டட் ஸ்டோர் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ். ஸ்பார்க் ஸ்டோருங்கிறது வரப்போகுது. அதே போல இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணி ஆகணும். யூட்டிலிட்டி பில்ஸுங்கிறது மாசம் ஒரு தடவையாவது பண்ணி ஆகணும். ஸோ இந்த கால்குலேஷன்ல ஒரு 500 பேர் சராசரியா எவ்வளவு செலவு பண்றாங்க? 10,000, 5,000, 15, 18, 22,750 ரூபாய் அப்படின்னு சொன்னா இந்த 22,750 ரூபாய்க்கு நம்ம ஓவராலா எவ்வளவு பர்சன்டேஜ் உள்ளுக்குள்ள வருது, டோட்டல் இன்கம் எவ்வளவு வருதுங்கிறத நம்ம இங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிட்டா மாசம் 1,17,031 ரூபாய் அப்படிங்கிறது வெறும் ரிலையபிள் டீம்ல இருந்து மட்டும் நமக்கு வரும். இப்ப நாம இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஹோம்ஒர்க் பண்ண போறோம். எப்படின்னா, ஒரு சின்னதா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணியாச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மாசம் மாசம் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மாசம் மாசம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு உண்டான இன்கம் வரும். இதை தாண்டி நெய்பர் அண்ட் காம்ப்ளிமெண்ட் இன்கம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா. சார் 500 பேர் உங்களால பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் 5 மெம்பர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 பேர் மாசம் அவங்களுடைய செலவுகளை முதல்ல திட்டமிட்டு எழுத வச்சுட்டு அதுக்கு உண்டான கடைங்க இங்க இருக்குங்க, அங்க போய் வாங்குங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னா அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமேலு அவங்க மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ராசஸ். இது புரிதல் இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா நடக்கும். இதுக்குண்டான ப்ளூ பிரிண்ட் என்னங்கிறது என்கிட்ட தனியாக கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ கஸ்டமர் ஆப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்குன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல ஈஸியா சர்ச் பண்ணிக்க முடியும். இது பேன் இண்டியா ஆப். நீங்க இந்தியா முழுக்க எங்க போனாலும் ஒருவேளை அங்க பக்கத்துல கடை இருந்ததுன்னா அங்க நீங்க போய் என்ஜாய் பண்ணிக்க முடியும். கேரண்டீடு பேபேக். இப்போ மீதி பிராண்டட் நம்மளோட டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஆப் இருக்கு. அதில் போனீங்கன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு இங்கே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமே கிடையாது. ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் நமக்கு கண்டிப்பாக டிரான்சாக்ஷனுக்கு அமௌண்ட் வரும், பேபேக்காக வரும். அந்த பேபேக்கை சிஆர்சியிலேருந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்துட்டோம். பேப்பர் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். ஸோ ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது 27 ரூபாய், ரிலையபிள் இன்கம் அப்படிங்கிறது 12%, நெய்பர் இன்கம்ங்கிறது 5%, காம்ப்ளிமெண்ட் இன்கம்ங்கிறது 2%.
இது மட்டும் கிடையாது, நீங்க டிஜிட்டல் சிஇஓவை ரெஃபர் பண்ணா அதுக்கும் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வரும். அப்போ கீழே பாருங்க, யூபாஸ் பேபேக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 5%, 9, 18, 36, 54, 72, 100. இது இன்ஸ்டன்டா இருந்தது கேட்டீங்கன்னா சிஆர்சில இருந்து அப் டு 10% வரைக்கும் கிடைக்கும். அதே போல உங்களுடைய யூட்டிலிட்டி பில்ஸ்ல நீங்க அப்லோட் பண்றீங்க, பெட்ரோல் எல்லாம் போயிட்டு நீங்க அப்லோட் பண்றீங்கன்னா ஸ்பார்க் காயின்ஸா உங்களுக்கு அப் டு 2% கொடுப்பாங்க பில் வேல்யூல இருந்து. ஸோ இது வெண்டாருக்கு உண்டான பெனிஃபிட். நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டியது வெண்டார் தானே. வெண்டார் அப்படிங்கிறது இது பாருங்க, காம்படிஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு, அக்யூஷன் காஸ்ட் அதிகம், அவங்க நோட்டீஸ் அடிச்சு பண்ணணும்னாலும் காஸ்ட் ஓவரா செலவாகும். டிஜிட்டல் டேட்டாவா அவங்களுக்கு கிரியேட் பண்ண முடியாது. அதை கிரியேட் பண்ணணும், ஒரு ஆப் வேணும், அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணணும். டிஜிட்டல் அசெட் இல்லை. அதே போல 100% பர்ச்சேசிங் பவர் இருக்கிறவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது, ப்ரீபெய்ட் சர்வீஸ் கிடையாது. இப்போ டிஜிட்டல் அசெட், நம்ம பக்கத்தில் ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்பர் வாங்குவாங்க. நம்பர் வாங்கினதும் இல்லையோ அவங்களுடைய ஆஃபர்ஸ்லாம் ரெகுலராக நமக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்க போய் வாங்குறீங்க வாங்கல, அவங்க திரும்ப திரும்ப உங்களை சிந்திக்க வச்சுட்டே இருக்காங்க அவங்கள பத்தி. இப்போ இங்க வெண்டாருக்கு உண்டான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஆப்புக்குள்ள இருந்தாங்கன்னாவே போதும், 5ல இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் அவங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஜஸ்ட் உங்க ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களை சுத்தி எத்தனை கிலோமீட்டருக்கு கடைங்க இருக்குங்கிறது காமிக்கும். அவங்களுக்கு டிஜிட்டல் பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் அவங்க போய் வெளியில போய் கிரியேட் பண்ணணும்னா குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் இல்லாம பண்ண முடியாது. டெக்னாலஜி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் வந்துட்டு அவங்க தேடி வருவாங்க. 100% கஸ்டமர் எங்க செலவு பண்ணாலும், ஒரு வேளை இவங்க இந்த ஆப்பை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எங்க போய் செலவு பண்ணாலும் அவங்களுக்கு காசு வரும். மளிகை கடை இருக்குன்னா மளிகை கடையில் இருக்கிற காசு மட்டும் இப்போ வந்துட்டு இருக்குது. ஆனா மளிகை கடையை விட்டுட்டு அவர் ஜவுளி கடைக்கு போய் வாங்குறாரு, அந்த ஆப் அவங்க மூலியமா டவுன்லோட் ஆயிருந்தா போதும். கேஎஃப்சியில போய் பர்ச்சேஸ் பண்றாருன்னா கூட அதுக்கு நமக்கு வரும், லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது. அதே போல இந்த ஸ்பார்க் நெட்வொர்க்னு சொல்லிட்டு பூஸ்டர் சிஸ்டம் இருக்கு. உங்க கடைக்குண்டான நோட்டிபிகேஷன் நீங்க அனுப்பிச்சிக்க முடியும். லைவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அப்டேட்டா இருக்கும். ஆஃபர் ஏதாவது வந்ததுன்னு சொன்னா அவங்களுடைய ரிலையபிள் கஸ்டமருக்கு நீங்க சொல்ல முடியும். சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் அவங்களே பண்ணிடுறாங்க. மைக்ரோ வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துடுது. சிஆர்சி ஒரு கேள்வி வரும், நான் வந்து காசு எப்போ தரணும்? நீங்க உங்க பொருள் வித்ததுக்கு அப்புறம் காசு கொடுத்தா போதும், அதுக்கு முன்னால காசு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் கேஷ் அப்படிங்கிறது எப்படி வந்துட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, இன்ஸ்டன்ட் கேஷ் பேக்னு ஒன்று இருக்கு, 1000 ரூபாய் யூ பாஸ் ஒன்று இருக்கு, 2000 ரூபாய் யூ பாஸ் ஒன்று இருக்கு. இதை சிஆர்சி 5% ஒரு ப்ராஃபிட்ல இருந்து அவர் ஷேர் பண்றதுக்கு ரெடினா கஸ்டமருக்கு 18%, 10% கடைக்காரர் தரத்துக்கு ரெடியா இருக்காருன்னா 36%, 15% கொடுக்க தயாரா இருக்காருன்னா 54%, 20%னா 72%, 25%னா 100%. அப்படின்னா இந்த 40% அப்படிங்கிறது சிஆர்சில இருந்து கம்பெனி இதுக்காகவே ஒதுக்கி வச்சிருக்கு. இந்த கால்குலேஷனை பேப்பர் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எக்ஸிஸ்டிங் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி பாருங்க, அப்பதான் புரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூசேஷன் இன்கம். ஒரு கஸ்டமர் வந்துட்டு உள்ளுக்குள்ளார வந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் இது. இந்த சப்ஜெக்ட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து முதல்ல உங்களுக்கு கடைக்காரர் ரெஃபர் பண்ணணும். கடைக்காரர் ரெஃபர் பண்ணிட்டு கடைக்காரரை அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இவ்வளோ இன்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உங்கள் கடைக்கு நாங்கள் வாடகை தருகிறோம்னு சொல்லிட்டு ஒரு செஷன் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நடத்துவாங்க. அவங்கள அங்கே இன்வைட் பண்ணுங்க. ஸ்பார்க் ரெடீம்ல நாலேஜ் சென்டர்னு ஒன்று இருக்கு. அங்கே நடத்தக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல செக்மெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதான் நீங்க இந்த லிங்க் உங்ககிட்ட ஷேர் பண்றவங்களுக்கு ஜஸ்ட் கேளுங்க, அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, லிங்க் கொடுப்பாங்க. அதே போல ஒரு வெண்டார் அவருக்கு லைஃப் லாங் எப்படி ரெகுலரா இன்கம் வருது அப்படிங்கிறத இந்த சார்ட்டு. சொந்த கடையா இருந்தாங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு ஒருத்தர் செலவு பண்றாருன்னா உங்க மூலியமா அந்த கடைக்கு நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்கன்னா இது எல்லாமே 500 பேருக்கு நம்ம கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். 500 கடைகள், 500 கஸ்டமர் ரெகுலரா அவங்க கடையில வாங்குறாங்க அப்படின்னா அந்த கால்குலேஷன் தான் இங்க போட்டிருக்கோம். அதன்படி ரெகுலர் இன்கம்ங்கிறது அவங்களால 50,000 ரூபாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த சார்ட் நீங்க ஒரு தடவை பார்த்துக்குங்க. மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர், லிமிடெட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணினாவே இது. தென் இந்த வெண்டார் பண்ணான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமர்
பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதில் 100 கஸ்டமர் பண்ணுறாங்க, அதில் 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாவே ரிலையபிள் இன்கம் அப்படிங்கிறது 75,000 வரும். அதே போல் 1000 கஸ்டமரு 5,000 ரூபாய்க்கு பண்ணுறாங்கன்னா 3 லட்சம் ரூபாய். 10,000 கஸ்டமரு 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா 15 லட்சம் ரூபாய். அப்படிங்கும்போது லைஃப் லாங் இன்கம் ஒவ்வொரு மாதமும் திருப்பி நமக்கு கிடைச்சிட்டே இருக்க போகுது. இதெல்லாம் நம்ம சிஆர்சி 10% கொடுத்துருக்கிற கடையை பேஸ் பண்ணி, அதாவது 10%னா 36% கடையை வச்சு நம்ம இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். வெண்டாருக்கு உண்டான பெனிஃபிட்ஸ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் வச்சு அவருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள், கஸ்டமர் திருப்பி வருவார், ஸ்பெஷல் ஆஃபர் அவருக்கு நீங்கள் சொல்ல முடியும். ஜீரோ காஸ்ட் பிஸ்னஸ் லிஸ்டிங்க்கு ஜீரோ காஸ்ட். மற்ற நிறைய ஆப்லாம் இருக்குது, நீங்கள் லிஸ்டிங் பண்ணாவே காசு கொடுத்தா தான் வரும். அதே போல் நாலேஜ் ஷேரிங் ப்ரோக்ராம் நடக்குது, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். வெண்டார் லாகின்னு சொல்லிட்டு உள்ளுக்க போனீங்கன்னா அங்கே பேமெண்ட் வந்துட்டு பண்ணிக்கலாம் ஈஸியாக. நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் அனுப்ப முடியும். வெண்டார் லாயல்ட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கிடைச்சிருது. உங்கள் கஸ்டமர் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போ கஸ்டமர் வந்துட்டு ரேட்டிங் பேஸில் அவங்களுக்கு உண்டான பேபேக் சிஸ்டம் இருக்கும். இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவங்க தான் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ்ங்கிறது வெண்டாரையும் கன்சியூமரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பீப்புள். அங்கே சேனல் பார்ட்னர், டிஜிட்டல் மார்ட், சிஇஓ, கிரவுன் மெம்பர் அப்படின்னு இருக்கு. இதில் மொத்தமே இந்தியா முழுக்கவே நமக்கு தேவை 18,000 டிஜிட்டல் சிஇஓஸ் தான் வேணும். மொத்தம் எவ்வளோ மக்கள் தொகை? 142 கோடி. நம்ம சீனாவை தாண்டி முதல் இடத்துல வந்தாச்சு. அப்போ இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல 18,000 பேருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. யாரு? டிஜிட்டல் சிஇஓவா மாறணும் அப்படிங்கிற வாய்ப்பு. அப்போ டிஜிட்டல் சிஇஓவா மாறினா என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீன்ல வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம கம்பேரிட்டிவ் சார்ட் ஒன்று இருக்கு, அந்த கம்பேரிட்டிவ் சார்ட் வந்து போயிடலாம். இந்த டிஜிட்டல் சிஇஓ அப்படின்னு சொல்லும் பொழுது வெண்டார் அக்யூசேஷன்ல மொத்தம் 500 பேர். வெண்டாரை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. அதுல 500 யூசர்ஸ் ஆவரேஜா 10,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கால்குலேஷனை வெண்டார் அக்யூசேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய இன்கம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா பேசிக் உங்களுக்கு புரியாம இதை புரியாது உங்களுக்கு. ஸோ நம்ம ரெகுலராக நீங்கள் நாலேஜ் ஷேரிங் ப்ரோக்ராம் நடக்கலாம்னு உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கடை மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்க. அந்த கடையில் 500 யூசர்ஸ் இருக்காங்க. அவங்க 5,000 ரூபாய்க்கு ஆவரேஜாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு டிஜிட்டல் சிஇஓனுடைய இன்கம் அப்படின்னா 25,000 ரூபா. இதே 10 கடை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. 10 கடைங்க போது ஆட்டோமேட்டிக்காக 5,000 யூஸராக மாறிடுறாங்க. பர்ச்சேஸ் எகைன் 5,000 ரூபாய்க்கு தான் பண்ணுறாங்க. 2,50,000 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு உண்டான பர் மந்த் இன்கம். இதே 100 கடை, 100 கடையில் கடைக்கு 500 பேர்னு சொன்னால் கூட 50,000 பேர் பர்ச்சேஸ் எகைன் 5,000 ரூபாய்க்கு தான் பண்ணுறாங்க. 25 லட்சம் ரூபாய் மாதம். ஏன் வந்து மாதம்னா ஒரு தடவை இப்போ பேபேக் சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உள்ளுக்குள்ளே தான் இருப்பாங்க. இது வந்துட்டு இயர்லி இன்கம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நியர்லி 3,30,33,00,000 வருது. எக்ஸாம்பிள் 2. எகே நீங்கள் என்ன பண்ணுறோம், 100 முதல் 500லாம் இல்லைங்க அப்படின்னா 100 பேர் அந்த கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கிற கால்குலேஷன் வச்சுட்டா கூட மாதத்துக்கு 5,57,000 ரூபாய் நமக்கு வரதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மனித குலம் இருக்கிற வரைக்கும் இந்த செலவுகள்லாம் தவிர்க்கவே முடியாது. அந்த செலவு எல்லாத்தையும் ஸ்பார்க் ரெடீம்ல பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த இன்கம் நமக்கு தொடர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் நாம பண்ண போறோம். அதுதான் தொழில் குரு என்கிட்ட இந்த டீம்ல இருக்கீங்கிற பட்சத்துல அதுக்கு உண்டான ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே பண்ணுங்க. இந்த சார்ட்டுமே வந்துட்டு இப்போதைக்கு வேண்டாம், பார்த்துக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், சேனல் பார்ட்னர், டிஜிட்டல் மார்ட் ஓனர், கிரவுன் மெம்பர், இதெல்லாம் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லேட்டரா. ஏன்னா குறுகிய நேரத்தில் நம்ம இது இந்த அளவுக்கு விளக்குறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். டவுட் என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க, நான் சொல்கிறேன். அதே போல் இதுக்குண்டான இன்சென்டிவ் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரோட் மேப் தான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ இந்த ஒரு 35 லட்சம் ரூபாய் நான் இங்கே சம்பாதிக்கணும்னா அதுக்கு உண்டான ஒரு ரோட் மேப் அப்படின்னா என்னது, ரிலையபிள் டீம்ல இருந்து 4,500 ரூபாய் உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் சிஇஓவை ரெஃபர் பண்ணிங்கன்னா வருது. அது மூலிமா 12 பேர்
வந்தாங்கன்னா நீங்கள் டிவிஷனல் மேனேஜராக மாறிடுறீங்க. அப்போ 54,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதே நெய்பர் டீம் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவிஷனல் மேனேஜர் ஆகிறதுக்கு தானே எல்லாமே முயற்சி பண்ணுவாங்க. அந்த 12 பேரும் 12 டிவிஷனல் மேனேஜர் ஆனாங்கன்னா மொத்தம் 144 டிஜிட்டல் மார்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு 3,88,000 வரும். சேம் டூப்ளிகேஷன் காம்ப்ளிமெண்ட் டீம்ல இருக்கவங்க பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 31,10,400. இதெல்லாம் ப்ராக்டிக்கலா சாத்தியமா அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண சாத்தியம். தென் இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னரு, வெண்டார் அக்விசிஷன், ஸ்டேஜ் வைஸா மொத்தம் 6 ஸ்டேஜ் இது வரைக்கும் இருக்கு. அதன் அடிப்படையில் யூசரா வெண்டாரா உள்ளுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்ட் ஓனரா வராங்க. 10 பேர் அவங்களுக்கு கீழே இருக்காங்கன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா டிவிஷனல் ஹெட்டா மாறிடுறாங்க. எகைன் அந்த டீம் டெவலப் ஆக 50 டிஜிட்டல் மார்ட் இருக்குதுன்னா அவங்க ரீஜனல் ஹெட்டு, 100 டிஜிட்டல் மார்ட் இருக்காங்கன்னா டெரிட்டரி ஹெட்டு, 250 டிஜிட்டல் மார்ட் இருக்குன்னா ஜோனல் ஹெட்டு. இது எல்லாருக்கும் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, ராயல்ட்டி யூனிட், ஒரு டிவிஷனல் ஹெட்னா ஒரு யூனிட் மேலே டெசிக்னேஷன் போக போக அப்போ ஒரு கம்பெனியினுடைய ஓவரால் சேல்ஸ் இருந்து ஒரு ராயல்ட்டி கிடைக்கும். அதன் அடிப்படையில் இது ஜஸ்ட் ராயல்ட்டி ப்ராஃபிட்டுக்கு உண்டான ஒரு மேப். இது 2025 100 ஆக்டிவ் ராயல்ட்டி ஓனர் இருந்தாங்கன்னா 10 லட்சம் கஸ்டமரு மாதம் 5,000 ரூபாய்க்கு மட்டும் செலவு பண்ணுறாங்கன்னா கம்பெனியினுடைய டர்ன் ஓவர் 500 கோடி. ப்ராஃபிட் ஷேரிங் அப்படிங்கிறதுல 5% பர் இயர்னு வச்சுட்டா கூட 30 கோடி ரூபாய். அந்த ப்ராஃபிட் ஷேரிங்கில் பர் மந்த் 5% அப்படின்னு வச்சுட்டா கூட 2.5 கோடி. ஆவரேஜ் சிஆர்சி இதெல்லாமே நம்ம 10% போட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் 50 கோடி. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். இந்த இடத்துல சின்னதாக நான் ஒரு சேஞ்சஸ் மாற்றி படிச்சுட்டேன். 100 ஆக்டிவ் ராயல் ஓனர் இருக்கிறாங்க, 10 லட்சம் ரூபாய். அவங்க வந்து 10 லட்சம் கஸ்டமரு 5,000 ரூபாய்க்கு செலவு பண்றாங்க. அதன் மூலியமா கம்பெனிக்கு 500 கோடி ரூபாய் கிடைக்குது. ஆவரேஜ் சிஆர்சி 10% போது 50 கோடி ரூபாய். 50 கோடியில் ப்ராஃபிட் ஷேரிங் அப்படிங்கிறது 5% வச்சுட்டா கூட 2.5 கோடி. எகெயின் அந்த ப்ராஃபிட்ல இருந்து 5% பர் இயர் அப்படிங்கும்போது 30 கோடி. அப்படிங்கும்போது 100 ராயல்ட்டி யூனிட்ஸ் நம்ம இங்க இருக்கு. அப்போ ஒரு ராயல்ட்டி ஓனர் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம். அப்போ பர் இயர் அப்படிங்கும்போது 30 லட்சம். இப்போ ஒரு டிவிஷனல் ஹெட்டு, இப்போ நான் வந்து டிவிஷனல் ஹெட்டு. அப்போ இந்த என்டையர் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லும் போது மாசம் எனக்கு கிடைக்கக்கூடிய கம்பெனியுடைய ப்ராஃபிட்ல இருந்து வரக்கூடிய ராயல்ட்டி யூனிட் மட்டுமே 2.5 லட்சம் பர் மந்த். அப்படின்னா இயருக்கு 30 லட்சம். இதுவே நான் வந்து ரீஜனல் ஹெட்டா இருக்கிறேன், டெரிட்டரி ஹெட்டா இருக்கேன், ஜோனல் ஹெட்டா இருக்கேன்னா ஏறிட்டே போகும். இது பியூரா வந்துட்டு மக்கள் வாங்கும் சக்திங்கிறது கண்டிப்பா இருக்கு. அதை வந்துட்டு மற்ற பிராண்ட் மாதிரி நம்ம இல்லாம ஒரு பிராண்டை வச்சுக்கிட்டு அந்த பிராண்டுக்கான உண்டான காஸ்ட்டை சொல்லி அகெயின் அந்த ப்ராஃபிட்டை எம்ஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி சொல்ற வேலை கிடையாது. நீங்க ஏற்கனவே எம்ஆர்பியில் வாங்கிட்டு இருக்க பொருளை இந்த ஆப் சிஸ்டம்குள்ள வந்துட்டாங்கன்னாவே இதெல்லாமே சாத்தியம். ராயல்ட்டி ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறதுல இத்தனை பேர் இப்போ நமக்கு வந்து இருக்கிறோம். எத்தனை பேர்? 1 2 மொத்தம் 20 பேர். 3 4 5 6 7 7 21 21வதா நீங்களாகவும் இருக்கலாம். நான் பாருங்க 7வது இடத்துல இருக்கேன் நான் ராயல்ட்டி ஹோல்டர்ஸ்ல. ஸோ எனக்கு உண்டான ரெவென்யூ அப்படிங்கிறது ஸ்பார்க்கில் ஓவராலாக நடக்கும்போது எனக்கு உண்டான ரெவென்யூ அப்படிங்கிறது நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். இப்போ ஃப்ரான்ச்சைஸ் செட்டப் காஸ்ட் அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிபின்னா சேனல் பார்ட்னர், டிசிஓன்னா டிஜிட்டல் மார்ட் ஓனர், டிசிஓன்னு சொல்லுவோம் அவங்கள. சிஎம் அப்படின்னு சொன்னால் க்ரௌன் மெம்பர். இதில் ஆப் ரெஃபரல் இன்கம், வெல்கம் போனஸ், பர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம், வெண்டார் அக்விசிஷன், பிராண்டட் சோர்ஸ், இன்சூரன்ஸ், ரீசார்ஜ், மெம்பர் ரெஃபரல் ப்ரோக்ராம் இன்கம், கம்பெனியுடைய யூ பாஸ், பர்ச்சேஸ் ஃப்ரீ யூ பாஸ், ராயல்ட்டி, பின்கோடு பேஸ்ட் ரெவென்யூ, மெம்பர்ஷிப் ரெவென்யூ, ஜாயினிங் ஃபீ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பிரிச்சிருக்கோம். நீங்கள் கீழே கடைசி லைன் பாருங்க. 9,999 ரூபா சேனல் பார்ட்னராக இருந்தால், டிஜிட்டல் சிஓவாக இருந்தால் 53,100, அதாவது 45,000 + ஜிஎஸ்டி. க்ரௌன் மெம்பராக இருந்தால் 99,999 + ஜிஎஸ்டி, 1,17,999. இதுல பாருங்க எல்லாமே டிக் அடிச்சிருக்கோம். இந்த கம்பேரிட்டிவ் சார்ட் உங்களுக்கு அனுப்புறேன், பொறுமையா பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது டவுட்னு கேளுங்க.
ஸோ எதுக்கு இந்த விஷயம் நம்ம வந்து பண்றோம், நம்ம என்ன மாதிரியான கம்பெனியோட டிராவல் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு சின்ன எக்ஸாம்பிள். இங்க கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு ஓன் செட்டப் கிடையாது, எல்லாமே அக்ரிகேட்டர்ஸ். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜொமேட்டோ அவங்க வெறும் மெனு கார்டு மட்டும் தான் இருந்தது. கோவைவோருக்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஹோட்டலும் கிடையாது, மேக் மை ட்ரிப்பு எந்த ஃப்ளைட்டும் கிடையாது, கோபிபோ அதே மாதிரி தான். ஓலா, ஊபர் அவங்கக்கிட்ட ஓன் டாக்ஸி கிடையாது. இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எகெயின் அவங்களுக்குன்னு சொந்தமாக கடை கிடையாது. அதே போல் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாமே ஃபேஸ்புக்காக இருந்தாலும், ட்விட்டராக இருந்தாலும், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே டேட்டா. இது எல்லாமே அசெட் ஒர்த்தில் பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் கம்பெனி. ஸோ ஸ்பார்க் ரெடீம் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டார்ட் அப்பு, இனோவேட்டிவ் ஐடியா இருக்குது, ரெவென்யூ மாடல் இருக்குது, யூனிக்கான மாடலு, இன்சென்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இன்டென்சிவ் கஸ்டமர்ஸ், லோ காம்படிட்டர் இருக்கக்கூடிய விஷயம். அப்படிங்கும்போது 2025 இந்த ஸ்பார்க்கினுடைய வளர்ச்சி அப்படிங்கும்போது இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகுது. ஸோ பேமெண்ட் கேட்வே பார்ட்னருங்கிறது சிசி பேமெண்ட் அவென்யூ தான் நம்மளுடைய பேமெண்ட் பார்ட்னர். அதே போல் பேடிஎம். நம்மளுடைய மிஷன் அண்ட் விஷன் 2030 அதாவது 18,000 ஆக்டிவ் ஆண்டர்பிரனரை கிரியேட் பண்ணணும், 10,000 ஆக்டிவ் கிரவுண்ட் மெம்பர்ஸ், 9 லட்சம் ஆக்டிவ் சேனல் பார்ட்னர், 18 லட்சம் ஆக்டிவ் டிஜிட்டல் வெண்டர்ஸ், 9 கோடி இன்டென்சிவ் கஸ்டமர்ஸ். விஷன் increasing consumer buying power while driving more business to vendors with zero capital investment. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், வெண்டாருக்கும் எந்த பேமெண்ட் கிடையாது, பர்ச்சேசர் கன்சியூமருக்கும் எந்த பேமெண்ட்டும் நம்ம வாங்கல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் இதை பையிங் கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது, அவங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, சேவ் பண்றாங்க, அதன் மூலியமா ஒரு ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸு, வரக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். உங்கள் ஆப் நீங்கள் அப்டேட்டடாக வச்சுருங்க. இது மாதிரி நிறையா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ ரீசெண்டாக February 2023 33 பீப்புள்ஸ் வந்துட்டு 4 nights 5 days எல்லாமே அச்சீவ் பண்ணி மலேசியா போயிட்டு வந்தோம். அதே போல் துபாய்க்கும் December 2023 44 பேர் ஒரு டூர் ப்ரோக்ராம் போயிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் எந்த கம்பெனியும் ஒரு ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சதில்லை, நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான கம்பெனி கூட தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ பேசிவ் இன்கம் அப்படிங்கிறத பேசிவாக இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இந்த பேசிவ் இன்கம் சாத்தியம். ஆப் டவுன்லோட் பண்ணுறது மூலிமா, ரிலையபிள் டீம் மூலிமா, நெய்பர் டீம், காம்ப்ளிமெண்ட் டீம், வெண்டார் ரெக்யூசேஷன், பிராண்டட் ஸ்டோர்ஸ், இன்சூரன்ஸ், ஆன்லைன் ஸ்டோர்ஸ், யூட்டிலிட்டி பில்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட் ரெஃபர் பண்ணுறது மூலிமா. ஸோ இந்த ஆப் ஆனது ஆண்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, iOSலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க. நான் இந்த ப்ரெசன்டேஷன் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.